இன்றைய தேவ செய்தியிலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல். இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மோசேயை மலைக்கு வரவழைத்து அங்கே அவனுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். 10 கற்பனையும் 603 பிரமாணங்களையும் அவர் மோசேக்கு கொடுக்கிறார். அவைகளை 2 கற்பனைகளிலே எழுதி தன்னுடைய விரலினாலே அவைகளை எழுதி மோசேயுடைய கரங்களிலே கொடுக்கிறார். அதுவே அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைய யூதர்களுக்கும் அதற்கு பிற்பாடு இஸ்ரவேலருக்கு பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்குமாக இந்த மோசேயின் நியாய பிரமாணங்கள் காணப்படுகின்றன. இந்த நியாய பிரமாணங்கள் இது தேவன் கொடுத்த நியாய பிரமாணம், தேவனுடைய சட்ட திட்டங்கள். இது மோசே இடத்துல கொடுக்கப்பட்டபடியினாலே இது மோசேயின் நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவனுடைய பிரமாணங்கள் இந்த பூமியில் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை முறைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பிரமாணங்களாக காணப்படுகிறது. இந்த பிரமாணங்கள் இந்த தேவனுடைய சட்ட திட்டங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் எல்லா நாடுகளிலும் இந்த பிரமாணங்களானது ஒவ்வொரு வடிவத்திலே காணப்படுகிறது. இவையே தேவனால் கொடுக்கப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள். இதை பின்பற்றுவது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது.